வணக்கம். நெருப்பு தமிழன். நடிகர் சங்கம் கட்டுவதற்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவாகுதுப்பா, கட்டணும் நடிகர் சங்கத்தை அப்படிங்கிறானுங்க. எப்பா, விஜய் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, ரஜினி 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அஜித் ஒரு 100-150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, சிவகார்த்திகேயன் 75 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அப்புறம் நயன்தாராவுக்கு எத்தனையோ கோடி சம்பளம் கொடுக்குறானுங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்கட்டும். இவ்வளோ பேர் சம்பளம் வாங்குறாங்கல்ல. கமல்ஹாசன் இத்தனை கோடி சம்பளம் வாங்குறாரு. இப்போ இதில் கமல்ஹாசன் ஒரு 2 கோடி, தனுஷ் கொஞ்சம் காசு, அதுக்கப்புறம் இந்த நடிகர் ஒரு 1 கோடி, விஜய் ஒரு கோடி, சிவகார்த்திகேயன் ஒரு 50 லட்சமோ ஒரு 75 லட்சமோ அப்படின்னு கொடுத்துருக்குறாப்புல. இல்லை, மற்ற நடிகர்கள்லாம் ஏதோ ஆளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அப்படி இப்படி. ஒவ்வொரு நடிகனும் வாங்கக்கூடிய சம்பளம் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க. ஏங்க, நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு ஒவ்வொரு நடிகனும் இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய சம்பளம் வாங்கக்கூடியவங்கலாம் காசு கொடுக்கலாமேங்க, அதுலேருந்து தானே சம்பாதிக்கிறீங்க. சரி, நடிகர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு 1 கோடியாக கொடுத்துட்டா, ரஜினிகாந்துக்கு ஏதாவது காசு கொடுத்தாரா அப்படின்னா, ரஜினிகாந்த் பெரிய ராமத்தை போட்டிருக்கிறாரு. ரஜினிகாந்த் உடைய மனைவி நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டானுங்க. ரஜினிகாந்த் 1 ரூபா கூட, ஒரு நயா பைசா ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு. ஆனால் ஐயா ஆளு ஆற்றுன்னு ஆற்றுவாப்பில். அது மட்டும் இல்லைங்க, வேறு ஊர்லேருந்து வட மாநிலங்கள்லேருந்து வந்து நடித்து சம்பாதிக்கிறீங்க, கேரளாவிலேருந்து வந்து நயன்தாரா போன்றவர்கள் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் உங்கள் இதுலேருந்து ஒரு சட்டப்பையிலேருந்து 1 ரூபா வரலையே, ஒரு பொம்பளை கூட காசு கொடுக்கல, நிதி கொடுக்கல. அப்போ என்ன இவனுங்க? அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணானுங்க பார்த்தீங்களா? இவனுங்க எப்படி நாட்டுக்கு சேவை பண்ணுவானுங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நாட்டுக்கு எப்படி இவனுங்க சேவை பண்ணுவானுங்க? நடிகர் சங்கம் கட்டுறது நடிகர்களுடைய சங்கத்திற்காக மட்டும்தான். அதில் வந்து மற்றவங்களுக்கு வேலை இல்லை. நடிகர்கள் மட்டும்தான் வர போகிறீங்க, போக போகிறீங்க. நீங்கள்லாம் இவ்வளோ கோடியாக சம்பளம் வாங்குறீங்கல்ல, ஏன் நீங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க வெளியில்? எதுக்கு நிதி உதவி அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? கார்த்திக் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு 35-45 கோடி ரூபா வந்துருச்சு, மீதமுள்ள காசுலாம் எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிறாரு. நான் என்னங்க பாஸ், கேனப்பய ஊரில் கிறுக்கு பய நாட்டாமைங்கிறது நம்ம ஊர் தமிழ்நாட்டில் தாங்கிறத உணருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உலகம் எப்படி கேவலமான ஒரு உலகமாக இருக்குங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க.